சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு முதல்ல நம்ம அண்ணாமலைக்கிட்ட இருந்து தான் முதல் போனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு 100 கடை இதே மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனி பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம மனோ மனோஜ் இருந்துட்டு ரோகிணியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி மனோஜை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த மேனேஜர் இருந்துட்டு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கைனால தான் நான் இந்த கடையை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிருக்கேன். நல்லபடியாக நடத்துங்க. இன்னும் நீங்கள் மேலே மேலே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை பூ வாங்கினதை நம்ம விஜயோட தலையில் வச்சு விடுறாங்க. விஜயாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க. நான் மட்டும் மனோஜோடு சேர்ந்து வாழக்கூடாது, ஆனால் இந்த வயசுலையும் நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இவெல்லாம் அடி வாங்கியும் திருந்த மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதி வரலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜயாவும் மனோஜும் இருந்துட்டு அவளை நீ பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியில் நம்ம மேனேஜர் இருந்துட்டு மனோஜ் இங்கே வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு 60 வீட்டுக்கு ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு 60 வீட்டுக்கு மட்டும் டெலிவரி பண்ணிவிடுங்க. அதை கூட உங்கள் ஒய்ஃப் ரோகிணி தான் உங்களுக்காக அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏதோ பர்சனல் விஷயத்தில் 2 பேருக்கும் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். இவங்க மட்டும் இல்லைன்னா நீங்கள் இன்னும் மேலே மேலே போகவே முடியாது. அதனால் ரோகிணியை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னராக நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மனோஜும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு அதுக்கு கூட இவள் தகுதியானவளே கிடையாது, இவெல்லாம் வேண்டாம், இவளோட சேர்ந்து நீ பிஸ்னஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு இப்போ எதுவும் பேச வேண்டாம், அமைதியாக விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் எல்லாத்தையும் சரியாக பண்ணுங்கள் சரியா, நீங்கள் ஏதோ திமிராக பேசினதுனால தான் உங்களுக்கு நான் ஆர்டரவே கொடுக்காம போனேன். ஆனால் ரோகிணி அவ்வளோ தூரம் கெஞ்சு கேட்டதுனால தான் இந்த 60 வீட்டுக்கான பொருளை உங்ககிட்ட நான் வாங்கி கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு என்னோட லைஃப் பார்ட்னரும் நீ தான், உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னரும் நான் தான், எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம விஜயா இருந்துட்டு ஏண்டா அவன் தான் அப்படி பேசிட்டு போகிறாங்கன்னா நீ பாட்டுக்கு நான் சரின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா இது வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான், ஆனால் அவன் என்னோட லைஃப்குள்ளே எப்போவுமே வரவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சரி இங்கே எதுவும் பேச வேண்டாம் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்துட்டு விஜயை சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக நம்ம முத்துவும் செல்வமும் இருந்துட்டு நேராக நீத்தோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ரவியோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அம்மா உனக்கு எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் 15,000 ரூபாய் தராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. சரி நான் உனக்கு 20,000 ரூபாயை நான் வாங்கி கொடுக்குறேன், என் தம்பி பொண்ணாடி ஸ்ருதி இருக்காங்கல்ல அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீத்து இதை கேட்ட உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. எதுக்காக எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு எங்களோட ஆட்களை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இதுக்கே உனக்கு இவ்வளோ கோவம் வருதே, ஆனால் ஸ்ருதியோட புருஷன் கூட பார்க்காம அவரை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ திமிருத்தனம் பண்ணிகிட்ருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம் ரவி எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்காரு, அவரை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காம இருக்கும், அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரோட பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீத்தும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஆனால் ஆயிட்டு போட்டோம், அவரை நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொல்லவே இல்லையே, நான் தானே அவரை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் என்னை ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி பண்ணாமல் போனாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இங்கே பாருப்பா, உனக்கு இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக உனக்கு வார்ன் பண்ணுறோம், ரவியே மறந்துட்டு ஸ்ருதிக்கிட்ட என் மனசில் ரவி இல்லை, நான் பேசினது எல்லாம் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும், அப்படி கேட்கலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து கேட்கவும்
உன்னையும் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் அட்டியாலம் தெரியாமல் ஆக்கி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க. ஆனால் நீத்துவோட கண்ணில் அதுக்கான பயமே கிடையவே கிடையாது. நீ யார்கிட்ட வேணாலும் எப்படினாலும் பேசிக்கோ, ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எதுக்கும் அந்த நீத்து வந்து சரிப்பட்டு வரமாட்டாளோன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பட்டு வந்தால் பார்க்கலாம், வரலன்னா வேறு ஒரு முடிவு எடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு விஜயாவும் மனோஜும் இருந்துட்டு லாயரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த வேலைலாம் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே 2 நிமிஷம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது விஜயாவும் மனோஜும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஷோ பண்ணுறத வந்து பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு கல்ச்சர் ப்ராப்ளம், அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லா நேரத்துலையும் நான் சரியாக சாப்பிடணும்னு நினைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரோகிணி வந்து இந்த மாதிரி ஆர்டர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் டிவோர்ஸ் பிரச்சனையில் இந்த விஷயம் பெருசாக ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பிஸ்னஸ் பார்ட்னர்னால் ஓகே, இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறுபடியும் முடிவை மாற்றிக்கிட்டாங்கன்னா அதுதான் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் பிள்ளை அப்படிலாம் பண்ண மாட்டான், கண்டிப்பாக எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி விஜயம் வந்து வான் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணியை பற்றி வேறு என்னெல்லாம் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரோகிணியை பற்றின விஷயத்த முதல்ல தெரிஞ்சுக்கிட்டவங்க மீனாவும் முத்துவும் தான். அதனால் அடுத்த இயரிங்க்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவங்கக்கிட்ட நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் இருந்துட்டு ஷோரூமில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்க்குற இடத்துல நம்ம ரோகிணி இருந்துட்டு ரொம்பவே மாடலை வந்து நிற்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் பார்த்த உடனே மனோஜி கடையில் ஒர்க் பண்ணிட்டுருக்கவங்க எல்லாருமே அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன விஷயம், நீங்கள் இவங்களோட ஒய்ஃபாக வந்திருக்கீங்களா இல்லை பிஸ்னஸ் பார்ட்னராக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், லைஃப் பார்ட்னரும் நான் தான், பிஸ்னஸ் பார்ட்னரும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வேலை விஷயமா வரதா தான் இந்த ஷோரூம்க்கு வா, இல்லாட்டி வராத அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. ரோகிணி இருந்துட்டு இப்போதைக்கு ஒரு 14 ஆர்டர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் என்னென்ன பொருள் கொடுக்கணுன்னு நான் என்ஓசி மட்டும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோஜ் நீ பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து உரசிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு இது பேசுகிறதா இருந்தாலையும் தள்ளி நின்று பேசு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க. நம்ம எப்போவுமே இங்கே தானே நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் முன்ன, இப்போ அது கிடையாது, உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் கிடைச்சா போதும் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேற மனோஜ், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவே கூலாக இருக்காங்க. சரி நான் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன், என்னென்ன பொருள் அனுப்பணும்னு என்ஓசி எடுத்துகிட்டு அதை எனக்கு அனுப்பி விடுங்க, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் இருந்துட்டு கொஞ்ச நாளைக்கு நான் மாலை போட்டுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாலை போட்டால் அவங்களுக்கு பயந்துட்டு நீ மாலை போட்டதாக ஆகிடும்ல. ஆமாம் ஆமாம், அதுக்கு முன்னாடியே நான் கட்டுக்கோடப்பாகவே இருந்துக்கிறேன், ஆனால் ரோகிணி பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.